பொதுவாகவே தமிழ் தமிழ் இலக்கிய உலகில் மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட கதைகள் நாங்க படிக்கிறோம். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்திலிருந்து மலையாளத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகள் தமிழ் மலையாள மக்கள் படிக்கிறார்கள். வம்சி போன்ற வம்சி சைலஜா போன்ற எழுத்தாளர்கள் மலையாள எழுத்தாளர்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதும், தமிழ் எழுத்தாளர்களை மலையாளத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதை வம்சி பதிப்பகம் போன்ற பல்வேறு பதிப்பகம் செய்கிறது. வானவில் பதிப்பும் செய்து கொண்டிருக்கிறது. வானவிலோட சச்சிதானந்தம் அவருடைய நூல்கள் மிஸ்டர் சச்சிதானந்த கையெழுத்து வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நான் சந்திச்சு அவர் கையெழுத்து வாங்கியிருக்கேன். நீங்க வந்து ஒரு பெரிய எழுத்தாளர், இங்க வந்து மீட்புகள்ன்ற பேர்ல ஒரு நாவல் எழுதி வெளியிட்டிருக்கீங்க. உங்களுடைய இலக்கிய அனுபவங்களை சொல்லுங்க. நான் உங்களுக்கு பல ஆண்டுகளாக இந்த புத்தக திருவிழாவில் உங்களை பாக்குறேன். உங்களுக்கு அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்க. 2018 தான் என்னோட ஃபர்ஸ்ட் புக் இந்த அனிவாரியதோட திருச்செடுக்கல இந்த மலையாளம் நாவல் இறங்கியது. தமிழ்ல அது ஏன் டிரான்ஸ்லேட் பண்ணேன்னா அதுக்கு காரணம் இங்க ஒரு சேனல் இருந்தது, ஆர்ஜே நாகா. அவர் வந்து நல்லொரு மோட்டிவேட்டர். சொல்லும் போது என்னோட இது அப்படியே உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும். அவரு கூட ஒரு மேடவும் இருந்தது. இவங்கதான் ஆக்சுவலி. ஆனா நான் புக்கு இறங்கிட்டு அப்படியே சுத்தி நான் உட்காந்து இருக்கிற ஆள் கிடையாது. நான் ஒரு 4 வரி இதுனா 4 பேர்கிட்ட பேசுவேன். ஏன்னா நான் வந்து சில ஆளுங்கள் அந்த 4 வரி வீட்டுக்குள்ளே இருந்து பெரிய பெரிய ஓவியம் எதுல டிஃப்ரெண்டான ஒரு மனிதன். நான் வந்து மனிதருக்குள்ள என்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே ரொம்ப கீழே இருக்கிற ஆளுங்க தான் இருக்கும். நான் வந்து பெரிய இடத்துல போய் கை போட மாட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு சாப்பாடு இல்லாலும் ரோட்டி போய் நம்ம வந்து பத்திரமா தூங்கலாம். இதுக்கு சும்மா தேவையில்லாத நமக்கு எங்க ஒரு உணர்வசப்படுற மாதிரி அன்பு பாசம் கரெக்டா இருக்கிற இடத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். சோ நம்ம லிட்ரேச்சர் சாகித்யம்னா நம்மளால் கீழே யாரு இருக்கிறாங்கோ அவரே நம்ம சேர்த்து யாரெல்லாம் எந்த அதுல மீடியா இருக்கலாம், இந்த எழுத்து இருக்கலாம், மத்த எந்த இடத்துலயும் அவருக்குதான் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சரி, நம்ம வந்து பெரிய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க தேவை அவசியமே கிடையாது. சோ கீழே நம்மளும் கீழே இருக்கிறவனே நம்ம எத்தனை காலம் இருக்குமோ நமக்கே தெரியாது. சோ அந்த அவனையும் பிடிச்சு நம்ம அப்படியே போற வழியில அவனையும் ஒரு வின்னிங் பொசிஷன்ல ஆக்கும்போது நம்ம வந்து லைஃபுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். என்னோட எழுத்துல எல்லாமே அப்படிதான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதனோடய நானும் எங்க அப்பாவோடைய ஒரு பாசம். அதுல எனக்கு தமிழ்நாடு மறக்கவே முடியாது. என்னோட லைஃப்ல என்னோட பிளட்டு தான் என்னோட அப்பாவோட கூட நான் பெற்ற சாப்பாடு. எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு கொடுத்த லைஃப் எல்லாமே தமிழ்நாடு, சென்னை, அம்பத்தூர். இந்த இடம் எனக்கு என்னோட லைஃப் மறக்கவே முடியாது. கொஞ்சம் அதிகமா பேசணும்னா அழுதுடுவேன். ஏன்னா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இவங்களுக்கு எப்படா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லேன். நான் அவங்ககிட்ட ஒன்னேதான் சொல்லேன், மலையாளி நண்பர்கள் ரெண்டு மாதிரி. நீ மேல ஏறினா அப்படியே பிடிச்சு வலிக்கும். தமிழ் நண்பர்கள் அப்படி கிடையாது. அவன் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஆனா பிடிச்சா நம்ம சேர்த்து பிடிக்கும். அவன் சாப்பாடு அரிசியோட அந்த ரைஸ் போட்டு கூட அந்த பருப்பு, அவனுக்கு டெய்லி ஒரு பருப்பு சாப்பாடு இருக்கும். அந்த பருப்பு சேர்த்தோம் ஒரு ஊருக்காவும் சாப்பிடும் போது நம்மளே சேர்த்து சாப்பிட வைக்கும். உண்ணி வந்து என்ன கூப்பிடுறது உண்ணிதான். உண்ணி நீ வந்து சாப்பிடுறாது. இன்னைக்கும் தெரியல, எனக்கு 48 வயசாயிடுச்சு. அம்பத்தூர்ல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கிட்ட, நம்ம கேரளா இருக்கனால கூட எங்கிட்ட இருக்கும். நான் ஒரு போன் போட்டா வேண்டதெல்லாம் செய்வோம். இது என்னோட லிட்ரேச்சர்ல இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததே அந்த தமிழ் புக்கு தான். அதுக்குதான் மீட்புகள் சொல்லிட்டு அதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது நாகா. அது வந்து பதிப்பகம் ஆக்கிறது இந்த ஓவியா பதிப்பகம். அவருக்கு வந்து அவங்க சொன்னாங்க டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. அப்படியே நான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் கவலை இல்லை, நானே பேசி வித்துக்கே சொன்னேன். நான் அப்ப அம்பத்தூரே போய் ஒரு மாடல் ஸ்கூல்ல போய் அங்க படிச்ச ஸ்கூலு, அங்கே போய் ஒரு 2 நாள் 200 காப்பி சேல் ஆகி, அப்புறம் நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல புக் ஃபேர்ல வரும்போதே உங்க தமிழ் ஆளுங்கிட்ட எனக்கு யாருமே தெரியாது. 50 to 60 காப்பீஸ் டிஸ்கவரி புக்ஸ்ல இருந்து சேல் பண்ணி, அந்த சேம் டைம் தான் எனக்கு மலையாளம் சேல் பண்ண. நான் இங்க ஓடும் அங்க ஓடும், இங்க ஓடும் அங்க ஓடும். இது என்னோட ஒரு என்ன தெரியல, அது என்னோடதான் இருக்கலாம். இது என்ன இருக்கும் நான் சொல்றது மற்றவங்க வந்து சொல்லி வந்து நீங்க படிங்க. உலகத்திலே எத்தனை பெரியா இருந்தா கூட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நம்ம வந்து நல்ல பிள்ளையா இருக்கணும். பணம் வரலாம் போலாம். இதை பார்த்து நம்ம மனைவியும் பின்னாடி வரும். நீ அப்பாவும் அம்மாவை நல்லது போல பார்க்க மாட்டேன், எப்படி மனைவி பின்னாடி வரும்? நம்ம எல்லா மனிதனுக்கிட்ட கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. சோ நம்ம ரைட்டிங்ஸ்ல எல்லாமே யாரு எதுனா கூட இப்போ தமிழ்
இதுல இப்போ எங்களோட திருக்குறள் இருக்கு. திருக்குறள் 1330. அது எல்லாம் இத்தனை பழசா இருந்தா கூட நாங்களே எங்களோட குரூப்ல இதோட மலையாளம் எவ்ரிடே இது ஒரு யூடியூப்ல போட்டுட்டு ஒரு நிமிஷம் மார்னிங் கேட்போம். எங்களோட லிட்ரேச்சர் குரூப்ல தான் பண்றது. அவர் பண்ணது ஒரு மலையாளி டீச்சர் நேற்றுதான் அதே முடிச்சது. சோ இது இல்ல, இதுக்கு நான் தமிழும் மலையாளம் ரொம்ப நெருக்கம் உள்ள லாங்குவேஜ். ஏன்னா தமிழ்ல இருந்து மலையாளம் நிறைய திருடி இருக்கு. சேம் மலையாளத்துல இருந்தும் சின்ன சின்ன வார்த்தைகள் அந்த லிபி பண்ணும் போதே தமிழும் திருடி இருக்கு. சம்ஸ்கிருதம் எல்லாமே ரிலேட்டட் தான். சோ அது நம்மளோட என்னோட லைஃப்ல அது எப்படின்னா சேம் லைஃபுக்கு டச் ஆயிடுச்சு. ஏன்னா எங்க அப்பா சின்ன வயசுல போய் தமிழ்நாடு செட்டில் ஆகி அவருக்கு ஜீரோ, அவருக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. அவருக்கு லைஃப்ல என்ன ஆகும் தெரியாது. லைஃப் கத்து கொடுத்தது அந்த பண்பாடு பாசம், லைஃப்ல எப்படி எல்லாம் முன்னோட்டு வரணும். சிக்கனமான லைஃப். அம்பத்தூர்ல 5 ரூபாவுக்கும் சாப்பிடலாம், 100 ரூபாவுக்கும் சாப்பிடலாம். அப்பா வந்து 100 ரூபாய் சாப்பிட போல 5 ரூபாய் தான் சாப்பிட்டாரு. 2 இட்லி, மத்தியானம் சோறு. அப்புறம் அது அந்த சிக்கனமான இதுல வளர்ந்துதான் எங்களை எல்லாம் மேற்கொண்டு படிக்க வச்சாரு. அதனால அந்த ஊருக்காரங்கள பாசம் போவே போறாங்க. குறிக்கிறது தண்ணி வரும். குறிக்கிறது பண்ணிக்கணும். ஹரிஹரன், நீங்க உங்களுடைய அனுபவங்களை கேட்கும் போது எங்களுக்கே உணர்ச்சிவசப்படுது. தமிழர்களை திருக்குறளை பத்தி பேசுவது, தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுவது, தமிழ் உணவு, தமிழ் நண்பர்களை பற்றி பேசுவது, தமிழ் எனக்கு உப்பிட்ட மண் அது சொல்லும்போது எனக்கு வந்து சிலுக்குது. அது அப்படி உப்பிட்ட மண் எனக்கு சிலுக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க நீங்க ஒரு நீங்க நாமெல்லாம் ஒரு திராவிட குடும்பம். கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லாரும் திராவிட குடும்பம். அது திராவிட குடும்பமான வந்து நீங்க உங்களோட பயணிப்பது மிக்க பெருமளிக்கிறது. உங்களுடைய சிறுகதை நாவல் வந்து திரைப்படமாகிறது. டார்க் ரூட்ஸ் சொல்லிட்டு நாங்க லாஸ்ட் இயர் 23rd இங்க ஷார்ஜா புத்தக மேலையில நாங்க 8 பிரவாசி எழுத்தாளர் ஒரு நம்ம நாட்டுல எல்லாம் ஆன்லைன் சேரிட்டி சொல்லிட்டு ஒரு சின்ன லைன் போயினே இருக்கு. தமிழ்நாட்டுல அவ்வளவு வரலன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல இந்த ஆன்லைன் சேரிட்டி, இந்த பேஸ்புக் பேஜ் அதெல்லாம் போட்டுட்டு ஆளுங்க நிறைய பணம் பிடுங்குறாங்க. பணம் எப்படி பிடுங்குறாங்கன்னா, நோய் நொடி ஆளுகிட்ட போய் நம்ம ஹெல்ப் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வீடியோ போட்டு நிறைய பணம் சேர்த்து வச்சு, ஆனால் எக்ஸாக்ட் அந்த அமௌண்ட் வந்து இந்த நோயாளிக்கு கிடைக்கல. சோ நாங்க ஒரு இந்த ஒரு விஷயத்த பின்னாடி 2 வருஷமா நமக்கு கிடைச்ச விஷயத்த எடுத்து நம்ம வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. ஆனா அது நாங்க வந்து அப்படி பேர்ல அப்படி சொல்ல முடியாது. ஸோ அது நாங்க வந்து வேற வழியெல்லாம் எடுத்து ஒரு இமேஜினரி பிக்சர் பண்ணி நாங்க செய்தோட 23rd லான்ச் ஆகி அந்த 23rd 250 காப்பி இங்கே சேல் ஆகி அந்த டைம்ல ஒரு டைரக்டர் வந்திருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி படம் இறங்கல. அப்ப அவரே சொன்ன நம்ம படம் சொல்லிட்டு 24ல அவரும் நம்ம வந்து எக்ரிமெண்ட். இப்ப லாஸ்ட்ல வந்து அது ஷைன் டாம் ஷாப்பும் வந்து எங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்கு. ஆனா வந்து அவரோட பேமெண்ட்டுக்கு எங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் தேவைப்படுது. அது நாங்க அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கேன். February 26க்கு அந்த கான்ட்ராக்ட் முடியும். அதுக்குள்ள நம்ம பேமெண்ட் போட்டு அவரை வந்து நமக்குள்ளே வழிக்கும். அது இந்த உங்களுடைய படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நீங்க தொடர்ந்து நான் பாக்குற புத்தக திருவிழா தொடர்ந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. இந்த வருஷம் புத்தக திருவிழா எப்படி இருக்கு? தமிழர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? மற்ற மாநில மக்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? புத்தக அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன். எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா மலையாளி ஆளுங்க மாதிரி நீங்க தமிழ் ஆளுங்களை பாக்குறேன். அது மன்னிக்க வேணும். ஏன்னா இங்க நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க. அதே வாங்கிக்க. എന്താ പേര്? രമണി വേണു. ഞാൻ അങ്ങനെ ഫേസ്ബുക്കിൽ എന്തൊക്കെയോ പ്രശ്നമുണ്ട്. എവിടെയുള്ള ചെറുതല നോക്കാം കാണാം. ജസ്റ്റ് ഇന്റർവ്യൂ எடிட் பண்ணிக்கங்க. அப்போ அப்ப எனக்கு வந்து நானு அங்கே இருக்கும்போது நானும் பார்ப்போம். சோ நிறைய தமிழ் ஆளுங்க இருக்காங்க. ஆனா நீங்க அதை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு மலையாளமாக அவங்களோட ரீடிங் வந்து டிஃப்ரெண்ட் ரீடிங். இப்போ மலையாளத்தான கொஞ்சம் கூடி மோடர்னைசேஷன் ரீடிங் வந்துடுச்சு. ஆனா தமிழ் ஆளுங்க இப்போ அந்த எனக்கு இது தெரியல, உண்மையா இல்லையா தெரியாது. ஆனா நான் பார்த்தது இப்பவுமே அந்த பழைய டைப்ல
ரைட்டிங்ஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். கேட்கும்போது புக் எல்லாம் பழைய புக்கு, இந்த மாடர்ன் இந்த யாராவது எழுதுனாங்க அவங்க வந்து கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. நானே எனக்கே தெரியும், நான் 200 சேல் பண்ண இடத்துல நான் 50 தான் என்னோட தமிழ் புக்கு சேல் பண்ணது. சோ மாடர்ன் இது என்ன கிடைச்சாலும் ரீட் பண்ணணும் வச்சுக்கோங்க. என்ன கிடைச்சா ரீட் பண்ணணும். பிகாஸ் இத ரீட் பண்ணும்போது பிரெயின்ல அந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் ஒரு என்சைம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த என்சைம் தான் நமக்கு வந்து ட்ரபிள் ஷூட்டிங் சொல்லிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்பா அம்மா சொல்லி தரமா சில விஷயங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லி தர முடியும். சில விஷயங்கள் அந்த சிச்சுவேஷன் அங்க என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஸ்பார்க் கிடைக்கணும்னா இந்த மாதிரி ரீடிங்ஸ் வேணும். அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் முடியும். ஸோ மெயின்லி இந்த ரீடிங் வந்து இதுக்குதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை லைஃப்ல தனியா ஏதாவது இடத்துக்கு போய் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டினா உங்களுக்கு வந்து ஒரு யாரும் சொல்லி தரமாத்த மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கணும்னா தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங் ரீடிங் தான். அதுக்கு ரீடிங் இம்பார்ட்டன்ட் தான் வேணும். ஆனா அந்த டைம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது, அப்பா அம்மா இருக்காது, நம்ம படிச்ச அகாடமிக் ஒண்ணுமே இருக்காது. மேபி லைஃப் சிச்சுவேஷன் சொல்றேன். அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு சிந்தனை அந்த ட்ரபிள் ஷூட்டிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லைஃப்ல இருந்து ஒரு எஸ்கேப் ஆகி வரும். அப்ப எஸ்கேப் ஆகி வந்த போதுதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸரே பார்க்க முடியும், நேற்று வரை சொல்லி தந்த டீச்சரே பார்க்க முடியும். புரியுதுங்களா? அந்த இதுக்குதான் ஆக்சுவலி ரீடிங். ஆனா இப்போ வந்து என்ன பண்றாங்க, பொலிட்டிக்கல் ரீடிங் பண்றாங்க, ரிலீஜியஸ் இதெல்லாம் ராங். ஆக்சுவலி இது என்னோட கருத்து, மற்றவங்க எனக்கு தெரியாது. நீங்க இந்த ரீடிங் பண்ணுங்க, அந்த வந்து எல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். உங்களுக்கு ஒரு ரிலீஜியஸ் இருக்கும், நீங்க அதிலே பிலீவ் பண்ணுங்க. இவருக்கு ஒரு அரசியல் இருக்கும், அவரு அதிலே பிலீவ், அதிலே எது நல்லதுன்னு சொல்லிட்டு அவரே ஆராய்ச்சி பண்ணி அவரே டெவலப் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, நீ இங்கதான் அந்த அதுதான் கெட்ட பழக்கம். அதனால ரீடிங் கம்மி ஆயிடுச்சு. போன கம்யூனிட்டில எல்லாமே ஒரு மைக்கு கொடுத்தா அப்பவே அரசியல் போட்டுருவான், இல்லைன்னா ஜாதி போட்டுருவான். இதனால நார்மல் நல்ல ரீடர்ஸ் இருக்காங்க, அவனுக்கு பிடிச்ச அவனும் இந்த மாதிரி இடத்துக்கு வரவே. இது என்னோட கருத்து, தப்பா ஏதாவது எனக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னொரு கொஞ்சம் கூட அறிவு இருக்கலாம். அடுத்து தொடர்ந்து நிறைய புத்தகங்கள் வெளியிட வேண்டும். என்ன படம் பேர் என்ன? படம் பேரு டார்க்கு மாதிரி பல்வேறு திரைப்படங்கள் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மேலும் மேலும் வளர வேண்டும். கரெக்டா சொன்னது ஓகேவா?